ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு பைத்தான் சீரீஸில் செகண்ட் வீடியோ பார்ப்போம். இதில் பைத்தானோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். பைத்தானை 1991 கைடு அண்ட் ரோசம் கிரியேட் பண்ணார். பைத்தான் ஒரு ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னா போத் சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். பைத்தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், அதாவது எந்த பிளாட்ஃபார்ம்லனாலும் உங்களால் ரன் பண்ண முடியும். அண்ட் பைத்தான் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். இதெல்லாம் தான் பைத்தான் ஃபேமஸாக இருக்க காரணம். ஓகே, வாங்க பைத்தான் கோடிங்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஐடிஎல்லியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஐடிஎல்லியில் போயிட்டு ஒரு ஸ்பேஸ் வரும், அது பேர் தான் டெர்மினல். அதில் ஒரு நேரத்தில் ஒரு லைன் மட்டும்தான் கிளிக் பண்ண முடியும். இப்போ நம்ம இதில் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகேவா? இன்புட்னா நம்ம டேட்டாவை கொடுக்குறது, அவுட்புட்னா அது கம்பைலர் நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை தர்றது. இதில் இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் அடிக்கிறேன். பிரிண்ட்டில் பேரந்தீசஸ்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும் நம்மளுக்கு அந்த அவுட்புட் கரெக்டாக அப்படியே வரும். பிரிண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. அண்ட் ஹலோ வேர்ல்டு வந்துருச்சா? இதே மாதிரி டெர்மினலில் மட்டும் இல்லாமல் நம்மளால் தனியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதுலேயும் இன்புட் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே ஃபைலை கிளிக் பண்ணிட்டு அதில் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் டைப் பண்ணிக்கலாம். அப்போ பிரிண்ட் கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா பிரிண்ட் மட்டும்தான் ரன் ஆகும். இதில் அப்படி இல்லை, மல்டிபிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் பிரிண்ட் ஐ எம் ஹாப்பின்னு இன்னொரு சென்டென்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த ரெண்டுமே ரன் ஆகும். இதுக்கப்புறம் மேலே ஃபைலை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு குறிப்பிட்ட டெஸ்டினேஷனில் சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் எஃப்ஐயோ இல்லைனா அங்கே ரன் பட்டன் இருக்கா, ரன்னில் போய் ரன்னுன்னு கொடுத்தீங்கனாலும் இது ரன் ஆகும். நீங்கள் இப்போ சேவ் பண்ணாமல் ரன் பண்ணுறீங்க, என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணுவான்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அப்போ நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். பற்றி பார்க்கலாம். வேரியபிள்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். வேரியபிள்ஸுங்கிறது ஒரு கண்டெய்னர் மாதிரி, அது ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ஹோல்டு பண்ணும். இப்போ ஏ ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுக்குறேன். ஏ ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுக்கும்போது ஹலோங்கிறது ஸ்ட்ரிங் வேரியபிள். அது ஏல ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால நான் ஏவை பிரிண்ட் பண்ணால் அந்த ஹலோ பிரிண்ட் ஆகுது. இந்த வேரியபிள்ஸ்க்குலாம் டபுள் கோட்ஸ் தேவையில்ல பிரிண்ட் பண்ணும்போது. வேரியபிள்ஸுக்கு மட்டும் இல்லாமல் இன்டீஜர்ஸ்க்கும் இந்த டபுள் கோட்ஸ் தேவைப்படாது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் வரணும், இன்டீஜர்னா என்ன, நீ சொல்லவே இல்லைன்னு கேட்கணும். இன்டீஜர்னா என்னென்னா ஒரு நம்பர்ஸ். இந்த எல்லா நம்பர்ஸையும் நம்ம இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். இந்த இன்டீஜர்ஸ்க்கு டபுள் கோட்ஸ் எதுவுமே தேவைப்படாது, நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீஜர் டேட்டா டைப்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. இப்போ நான் பிக்கு 12ன்னு ஒரு இன்டீஜர் கொடுக்குறேன். இதே மாதிரி இப்போ நான் சின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். ஸ்ரீன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன்னா அதுக்கு ட்ரூன்னு கொடுக்குறேன். இது பேர் பூலியன் டேட்டா டைப். இதுக்கு என்ன அர்த்தம்னா இது 0 இல்லைனா 1 இந்த வேல்யூவை மட்டும்தான் ஹோல்ட் பண்ணும். கோடிங்க்கு நடுவில் நான் ஹேஷ்னு ஒரு சிம்பிள் போட்டு ஒரு வேல்யூ டைப் பண்ணுறேன். அது ரெட் கலரில் தெரியுது, தெரியுமா? இது கோடிங் பார்ட்டில் இன்க்ளூடே ஆகாது. இது பேர் கமெண்ட்ஸ். நம்ம நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக கோடிங்குள்ளே கொடுக்குற ஒரு டெக்ஸ்ட் தான் கமெண்ட்டு. இப்போ நான் பிரிண்ட்டுக்குள்ளே 2 வேரியபிளை கமா போட்டு கொடுத்துருக்குறேன். அது ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகுதா? இதுக்கு பேர் செப்பரேட்டர்னு சொல்லுவோம். இந்த கமா எப்படி ஆக்ட் ஆகும்னா டிஃபால்ட்டாக ஸ்பேஸை பிரிண்ட் பண்ண வைக்கும். இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு பிரிண்ட்டுக்குள்ளே கமா போட்டு செப்பரேட்டர் ஈக்குவல் டுன்னு போட்டு ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்தோன்னா அது நடுவில் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட்டுக்குள்ளே இருக்க பிஹேவியர் மட்டும் இல்லாமல் 2 பிரிண்ட்டுக்கு நடுவில் இருக்க பிஹேவியரை மாற்றோம்னா எண்ட் யூஸ் பண்ணுவோம். டிஃபால்ட்டாக ஒவ்வொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். இப்போ எண்டு போட்டு ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்தோன்னா அந்த வேல்யூ வரும். இப்போ பேக்ஸ்லாஷ் போட்டு டி கொடுத்தோன்னா ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளி 2 பிரிண்ட்டுக்கும் நடுவில் பிரிண்ட் ஆகும். இவ்வளோ நேரம் அமைதியாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் இஃப், ஃபார், வைல் இந்த மாதிரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி நான் போடுறேன். அண்ட் இதை மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஏஐ பிளேலிஸ்ட் இங்கே நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய், see you later.